காக்கும் மணிகள் நெஞ்சம் கடப்பது காக்கும் முகம் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்காக வரவேற்பு வாழ்த்து இருந்தால் இந்த இடத்திலே கதையும் முறைப்படி பட்டு பட்டு பூச்சிலே சில இடத்துல பேசாம இருந்தா
தான் நம்ம பேர் வாங்கலாம். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. அது ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல கடைசியா 2 பேருக்கும் பிரச்சனை ஆகி காலையில போய் சண்டை போட்டு போயிடக்கூடாது. வராம அப்படி வந்துடக்கூடாது. தமிழ் ரொம்ப முறையா சபை நாகரிகத்தோடு ஏன்னா அந்த இடத்துல விஷயத்தை கொடுக்கணும். ஒண்ணு வந்திருந்தாலும் கூட கதையின் முறைப்படி சாராம்சத்தோடு கதை எல்லாத்துலயும் போட்டுக்கானா நான் என்ன பாடி ஒரே சுருக்கமா முடிச்சுட்டேன். முடிச்சேன். எச்சரிக்கை ஏன் என்ன எச்சரிக்கைன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல எது பாடினாலும் பாடிடுவேன், எது பேசினாலும் பேசிடுவேன் அப்படின்ற எச்சரிக்கை. நல்லா காரணம் தாங்க. இப்படி ஆளுகளை தான் சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன ராகம் பண்ணாலும் பாடி விடுவேன். சரி, அந்த திறமை என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்துல எந்த புராணத்துல எந்த இதிகாசத்துல என்ன பேசணும் சரி அதை தொட்டு பேசுவதற்கு இந்த இடத்துல தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அதாவது கச்சகண்ட 20 பேசினா மட்டுமே விஷயத்தை நம்பருக்கு போய் சொல்ல முடியும். ராமரை குலத்தில் நல்லெண்ணம் சார்ந்தாரை போல் கச்சாதை காமிடுவாங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் பேசணும் அப்படின்னா கச்சகண்ட 20 தான் பேச முடியும். ஆமா சாமி. அதனாலதான் இப்ப நீங்க எனக்கு எச்சரிக்கை இல்ல, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சவாலை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் எதா இருந்தாலும் எடுத்துக்க தயாரா சொன்ன கைவிட்டு வருது. என்ன விஷயம்? என்ன விஷயம்? கைதட்ட மாத்தி தட்ட வைக்கிற மொபைல நல்ல காரணம். என்ன வாருங்க வந்திருக்கிறது குலமங்கலம், அவர் ஊர் கோதமங்கலம். 2 மங்கலத்துக்கு கோடை மங்கலத்துல இருந்து குலமங்கலத்துக்கு வந்திருக்கேன்னா என்ன அந்த மங்கலத்துல வந்திருக்கீங்க. அந்த கோடை மங்கலத்துல இருந்து குலமங்கலத்துக்கு வந்திருக்கேன்னா நான் தான் உனக்கு சுபமங்கலம். சரி வாங்க. பெருமை தானே. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நம்பி, பேசுவது தமிழ் கவனம் வச்சிருக்கேன். கவனம் வச்சிருக்கேன். என்ன கருந்தினை செந்தனை யாருக்கு கருந்தையார் செந்தனை உரிய பெருமானுக்கு கருந்தினை உங்களுக்கு 3:47 ஒழிக்கும் 2:47 தானிய 2ஐயும் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காவலை காக்குறீங்க. ஆமாதான் காக்குறேன். சுத்த தமிழச்சிங்கிறனால அச்ச தமிழச்சி ரொம்ப தமிழை ரொம்ப மொழியா பேசுறீங்க. வந்திருக்கதே மொழியடைக்க அப்புறம் தமிழை மொழியா பேசாட்டி நல்லா இருக்காது. அப்ப நாடு தொண்டை நாடு நேபாளி சிச்சு குறிச்சி நிலம் குறுங்குறவர் வாழும் போகின்ற பறவைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ சேர நாடு ஏழ உடைத்து சோழ உடைத்து காந்திய நாடு முத்து உடைத்து தொண்டை நாடு உடைத்து சேர நாடு ஓர நதி முல்லை பெரியாறு சோழ நாட்டு ஓர நதி காவிரி நதி அதுக்கு மற்றொரு பொன்னி நதி பாண்டிய நாட்டு ஓரிய நதி இருமா நதி ஓடிட்டு நதி நைவி நதி தொண்டை நாட்டு ஓர நதி பாலாறு இந்த மணலாறு நதி இந்துக்களுக்குன்னு ஒரு நதி ஓடுது ஒரு ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எந்த ஆசி மாநகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கங்கை நதி. இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நதி இருக்கு. எந்த ஊற்று ஜம்ஜம் அப்படிங்கிற ஊற்று மெக்கா நதினால. அதே கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு நதி ஓடுது நதி ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதி இருக்கு. அதே நேரத்துல ஒவ்வொரு நூல் இந்துக்கள் புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியர்கள் புனித நூல் குர்ஆன், கிறிஸ்துவர்கள் புனித நூல் பைபிள், ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் பொதுமறை நூல். உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய திருக்குறள். நல்ல விஷயம். அப்ப பெண்களுக்கு ஏழி பெருமை மங்கை மரங்கை அங்கை நெய்யை மங்கை தமிழுக்கு உணர்த்திற்கு சவத்திற்கு சவத்திற்கு ஆறு 7 8 9 10 கிரகங்கள் 9. எப்ப இப்ப அப்ப 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 7 இப்ப 9. ஒருத்தர் 2 வரணும்னா 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் 2 ஆன யாரு சொன்னவானன்றத ராஜுக்கு ஏதோ மாதிரி சாயா கிரகங்களா இருக்கு. காட்டி கொடுத்தவன் யாரால சூரியனும் சந்திரனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சூரியனை பாம்பு விழுங்குதுன்ற ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அப்போ பசி வந்தா அத்தும் பறந்து இல்லையும் பசி அண்ணன் இதெல்லாம் விழுக்கின்றாங்க. ஏன்னா அவர்கிட்டதான் பிரம்மதனசு இருந்துச்சு. சரி, பிரம்மனாலே கொடுக்கப்பட்டது. சரி, அதனால விருதுக்கு விருதுன்றாங்க. வில்லு பயன்படுத்தினாரா? பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல? பயன்படுத்தல. தாரையினுடைய வயிற்றிலே பிறந்தவன் தன்னுடைய சித்தப்பா என்ற துன்பம் அவமானப்படுத்திய காரணத்தினால இன்னும் இந்த வில்லு வேணா அவங்க பக்க
சரி சரி. இந்த சாரதி எல்லாம் கேட்டு ஏன் தெரியுமா? வாய் யாருக்கு சாரிடுமே? முருகனுக்கு. அவன் தான் உனக்கு புருஷன். அவர்தான் வச்சிருக்கேன். முருகன் பேரு பாருங்க. என்ன? செந்தில் வேல் முருகன் பேரு. முருகன்னா தெய்வம். சரி. செந்தில்னாலும் தெய்வம், வேலுனாலும் தெய்வமா? என்ன செந்தில் வேல் முருகன்னா என்ன அர்த்தம்? பேருக்கு என்ன அர்த்தம்? வேலை காணாமே வரைஞ்சிருக்கீங்க பேரு. அவ்வளவு பெரிய பேரு. அப்படியா? செந்தில்னா ஊரு, வேலுனா ஆயுதம், முருகன்னா பேரு. அவர்தான் எனக்கு பிடிக்கல. அவர்தான் உனக்கு பிடிச்ச முடியாது. சரியா? விஷயத்துக்கு வரேன். மகாபாரதத்திலேயே கொடைவள்ளல்னு கர்ணன்னு ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டை தொட்டு இங்க வந்துருச்சு. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. குதிக்க போறாரு இல்ல. கர்ணனை விட நீதியிலையும் தர்மத்திலையும் ரொம்ப சிறந்த ஆள் யாரு? தர்மன். கர்ணன் தான். தர்மனுடைய எல்லாருமே மகாபாரதத்துல போர் புரிஞ்சாங்க. தேரை வச்சு, குதிரையை வச்சு, காலப்படையை வச்சு. ஆனா தர்மர் போர் புரியும் பொழுது அவருடைய தேர் எங்க இருந்துச்சு? அதாவது அவருடைய தேர் மட்டும் பூமியில படாது. தர்மத்துல சண்டை போடவா? ஆனா பூமியிலேயே படாம அந்த இடத்துலயே இருந்து சண்டை போட்டாராம். பூமியில நம்ம தேரே படக்கூடாது. தர்மமான ஒரு ஆளு. எப்பேற்பட்ட தர்மமான ஆளு? அன்று நச்சு பொய்களை கேட்டாரே, அன்று அசரனை கேட்டவர்கள் முதல்ல சொல்லி யாரெல்லாம் இறந்து இருக்கிற தம்பியை இருக்கும் பொழுது தன்னுடைய தம்பியை கேட்காம மாட்டுத்தாய்க்கு பிறந்த குழந்தையை கேட்டா, தம்பியை கேட்டாரு. அங்கே அவருடைய நியாயம் கிடைத்தது. மிருகம் புருஷன் கிடைக்கும் பொழுது இந்த பீமனுடைய பால்காய் அஸ்தினாபுரத்திலும் அல்காய் அதனுடைய எல்லையிலே இருந்துச்சு. நியாயம் சொன்னாங்க தர்மே. அப்பேற்பட்ட தர்மத்தை சொன்ன தர்மே. அதனாலதான் அவருடைய தேர்ந்த பூமியில படாம ஒரு இதுக்கு மேலே போயிட்டே இருந்தாங்க. எப்பேற்பட்ட ஆள் தர்மே. எல்லா இடத்துலயும் நீதியோடு நடந்துகிட்டாரு. அதனால ஒரு தேர் எங்க படல? பூமியில படல, அண்டரத்துல இருந்துச்சு. தர்மம் தலை காத்த அங்க நின்றுச்சு. அப்ப தர்மம் தவறுனால பூமியில படம். தர்மருடைய தேரு. அந்த தர்மருடைய தேரு பூமியில பட்டுச்சு ஒரே ஒரு நேரத்துல, ஒரு இடத்துல. அப்படியா? தர்மருடைய தேர் பூமியில படுறா. அப்ப அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தர்மத்தின் வாழ்வதன்மை சூது காப்பும் இன்பு தர்மமே வேண்டும். நியாயம். நல்ல காரணம். பதில சொல்றேன். சொல்லுங்க. கட்டிக்கலையா? சொல்லுங்க. கட்டிக்கிறேன் மட்டும் சொல்லுது. கட்டிக்கிறியா? கட்ட வேணாம், நீங்க சொல்லு. இத நான் கட்டிக்கிறேன், நீங்க பதில சொல்லுங்க. நான் தான் கட்ட வேணாம், நான் தான் கட்டிக்கிறேன், பதில சொல்லுங்க. சரி, அப்படியே எடுத்துக்கிறேன். கட்டிக்கிறேன். தயார். கட்டவன் சொல்லிச்சு. விஷயத்துக்கு வந்துட்டேன். தர்மத்திலே சிறந்த தர்மி எல்லா இடத்துலயுமே நியாயம் நடந்தவர். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தன்னுடைய கிருஷ்ணனுடைய தூண்டுதலா சொல்லி அனுபவ வார்த்தை ஜாலம் அதான் நிகழப்பட்டது. அந்த வார்த்தை ஜாலத்தினாலதான் தன்னுடைய தேர் மேல ஒன்றுக்கு மேல பூமியிலே அமர்ந்தது. என்ன காரணம்? ஏன்னா மகாபாரதத்திலே துரோணாச்சாரியர் சாதாரண ஏன்னா பஞ்ச பாண்டவருக்கும் கௌரவருக்கும் முதலே கிருபாச்சாரியா, இரண்டாவது துரோணாச்சாரியா. இந்த கௌரவர்கள் சார்பாக துரோணாச்சாரியர் அதிகமான மாணவர்கள் நடந்து அடிக்கிறாரு பாண்டவருடைய படைய. இப்ப துரோணாச்சாரியார வீழ்த்தலையா? வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி வீழ்த்துவது? அவருக்கு ஒரு பிள்ளை தெரியுமா? அஸ்வத்தாமன்னு பேரு. அஸ்வமா குதிரை. அவன் குதிரைக்கு பிறந்தானா அவருக்கு பிறந்தானா? குதிரைக்கு தான் பிறந்தான். அப்புறம் துரோணாச்சாரியர் பிள்ளைங்கன்னா பிள்ளைன்றாங்க. காரணம் கதை இருக்கு. சரி. அப்ப அந்த குழந்தைய சுக மகரிஷி இருக்காருல்ல, அது யாருக்கு பிறந்தவர்? எது? சுகர் மகரிஷி யாருக்கு பிறந்தவர்? வியாசருக்கு. யாருக்கு பிறந்தவர்னு கேட்டேன். ஒரு கிளியினுடைய எப்படி ஏழையாருடைய பிள்ளைன்றீங்க? அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. பதில சொல்லுங்க. அப்படியா? தலையை மறக்க மாட்டேன். தலையை போய் மறக்க முடியுமா? குழம்புல வந்துட்டு தெய்வமே. ஆமா தெய்வமே. இப்பதான் கொஞ்சம் குடும்பம் இருக்கு. ஆமா இருக்கட்டும். எரி வைக்கிறேன் வாங்க. இருக்கட்டும். அப்ப அசுவத்தாமன் ஒரு யானை அந்த மகாபாரத யுத்தத்துல அதாவது வீழ்த்தப்பட்டது. அங்கே போற சண்டையெல்லாம் எல்லாருமே கூடுறான். அசுவத்தாமன் நான் அசுவத்தாமன் யானைகள் நான் அசுவத்தாமன் முழக்கம் விட்டார்கள். ஆனா எல்லாரும் சொல்றதோட ஆனா ஒரு காலத்தினுடைய பிள்ளைகள் அசுவத்தாமன் ஆச்சு. துரோணாச்சாரியர் வாங்குறாரு. ஒருவேளை நம்மளுடைய பிள்ளை அசுவத்தாமன் யாரும் வீழ்த்திருப்பானோ இன்னொரு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அங்கே எல்லாரும் கூடுறான். அப்பதான் கிருஷ்ணன் எழுதுறாரு, அசுவத்தாமன் இறந்தானு நீ சொல்லுகிறாரு. இல்ல நான் சொல்ல மாட்டேங்கிறாரு தருவது. இல்ல நீ சொல்லித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இவர் என்ன சொல்றாரு? யானை அசுவத்தாமன் இறந்தான். இவர் சொன்ன நீ குறைவாத்தான் சொல்லணும். இந்த யானைங்கிற சத்தத்தை மெதுவாகவும் அஸ்வத்தாமன்ற சத்தத்தை அதிகமாகும். சொல்ல மாட்டேனாரு. நீ சொன்னாக்க அப்படின்னாரு. சரி வழி இல்ல அன்று சொன்னார். யானைங்கிற அசுவத்தாமன் இறந்தான். அசுவத்தாமன் இறந்தான் சத்தம் கேட்கிறேன். எல்லாரும் காப்பாரு. ஏத்துக்கல. தர்மம் தர்மத்திலே சிறந்தவன் நம்பிக்கை நம்பிக்கையோட துரோணாச்சாரியர் பார்த்தாரு. அவரும் வட்டம் கேட்கிறாரு.
அந்த யானைங்கிற சத்தத்தின் போது தான் கையில வைத்திருந்த சங்கை எடுத்து கிருஷ்ணர் ஊதினார். அதான் என்ன சங்கு? ராஜதனி என்ற சங்கு. சங்கை முழக்கமிட்டதால் காதலாடு விழுகிற அசுபத்தான் இருந்தான். அப்ப தர்மம் சொன்னது உண்மையோ என்று நினைத்து தன் ஆயுதங்களை கீழே வைத்து அமர்ந்தான். துரோணாச்சாரியர் கொள்வதற்காக குழந்தை வந்தான் தெரியுமா? அவன் தான் கிருஷ்ணத்யூமன் என்று சொல்லக்கூடியவன். கௌரவனுடைய சகோதரன். மன்னுடைய பிள்ளை. அவனை கொள்வதற்காக ஏதாவது சமயம் ஒன்று அவர்கள் தலையில் வீழ்த்தினார். துரோணாச்சாரியாரை அந்திமகா நெருங்கிடுச்சு. பூமாரி பொழிந்தார்கள். ஒரு பிராமணனா இருந்து துரோணாச்சாரியாரே மகாபாரத யுத்தத்திலே பல உயிர்களை கொண்டிருக்கிற உனக்கு நெருங்கிடுச்சு என்ற காரணத்தினால ஒளிப்பிழம்பு கொண்டு உயிர் பிரிந்து போனது. அவருடைய தேர் பூமியிலே பட்டது. தர்மர் எல்லா நேரத்திலும் நியாயமா நடந்துகிட்டாரு. ஆனா ஒரே ஒரு காரணம், அஸ்வத்தாமன் யானை கொல்லப்பட்டது என்பதுல சூட்சமம். யானையை மறைச்சு அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டாலும் நம்ம உயிர் போக காரணம் நடந்துட்டார் இல்லையா? பூமியிலே பட்டு விட்டது. நல்ல காரணம். அழகான பதிலு. முருகன் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. அதனால முருகன் வேஷம் போட்டு நிக்கிறவரை உனக்கு காக்க வைக்க மாட்டேன். முருகனுக்கு அவளோட மதிப்பு நல்லா சொல்லிக்க. மழை நல்லாதான் பேசுவேன். முருகன் கட்டிக்கிற மாட்டேங்க. அது மட்டும் முடியாது. மழை மேல தலை மட்டும் இருந்து மகாபாரத போரை முழுமையா பார்த்துச்சு. மகாபாரத போர் ஆரம்பிக்க போறாங்க. முதல் நாள் கவனிக்கணும். முதல் நாள்ல மகாபாரத போர் கூட்டமா நின்று இருக்கும் போது அங்க இருந்து ஒருத்தன் வந்தான் கிருஷ்ணரை பாக்குறதுக்கு. இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறதே அவனை சந்திச்சாரு. சத்தியம் போது கேட்டாரு. வந்து சொன்னா, என்ன மகாபாரத போர் இவ்வளவு அக்ரோனி இவ்வளவு கூட்டம், இதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு கடவுண்ட கிருஷ்ணரு இவங்க எல்லாம் இருந்து என்ன பண்ண, நான் நினைச்சேன் நினைக்கிறேன் 3 அம்புதான் ஒரு நொடியில போற முடிச்சிருவேன். 18 நாள் முடிச்சிருவேன் ஒருத்தன், ஒரே நாள முடிச்சிருவேன் ஒருத்தன், ஒரே வினாடியில முடிச்சு காட்டுறேன். இவன் எப்படிப்பா முடிப்பா, அப்படி என்ன அவங்கள்ட்ட திறமை இருக்குன்னு கேட்டாரு. உருவத்தை மாற்றி இருந்த கிருஷ்ணர். அதான் சொன்னா எப்படி முடிப்பேன் அப்படின்னா, சிவன் இருந்து வரம் வாங்கி ஒரு 3 அம்பு வச்சிருக்கேன். நம்பு எப்பேற்பட்ட அம்பு தெரியுமா? நான் எங்க சொல்றேன்னா அங்க தாக்கும். நான் எப்படி தாக்கினாலும் சரி தாக்கி திரும்பி ஏன் கைக்கே வந்துடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்புண்டாரு. இவருக்கு சந்தேகம். அப்படியா பாப்பா சோதிச்சு பாக்குறேன் வாப்பான்னு கூட்டிட்டு போனாரு ஒரு அரச மரத்துக்கு. ஏப்பா இந்த அரச மரத்துல இருக்குவாரு இலை, இந்த இலைகளில எல்லாத்திலையும் துளையிட்டு உன் அம்பு திரும்பி உன் கைக்கே வரணும். வருமானாரு. இந்த போட்டு காமிக்கிறேன்னாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு சூட்சமா, இந்த இலை இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலையில 5 இலையை மட்டும் பறிச்சு காலுக்கு கீழே வச்சுக்கிட்டாரு. இலைய காக்கணும் எல்லா இலையுமே காக்கணும் அப்படின்னு காலு கீழே வச்சுக்கிட்டாரு. என் பானத்தை கொடுத்தேன், அம்பு போச்சு. எல்லா இலைகளையும் துளையிட்டு மறுபடியும் எங்க வந்துச்சு, கிருஷ்ணனுடைய பாதத்துக்கு வந்து 5 அளவு குத்தி கீழே நின்றுச்சு. அப்பதான் உருவத்தை மாற்றி கிருஷ்ணர் ரொம்ப பாராட்டினார். ஐயா கண்டிப்பா நீ முடிச்சுக்க மகாபாரத போற, உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு. இப்ப கேக்குறேன், நீ கௌரவர்கள் பக்கம் இருந்து போர் புரிவியா இல்ல பாண்டவர்கள் பக்கம் இருந்து போர் புரிவியான்னு கேட்டாரு. இவன் சொன்னா, நான் 2 பக்கம் இருக்க மாட்டேன். கௌரவர்கள் தோத்துக்கிட்டே இருந்தா அந்த பக்கம் போய் சேர்ந்துருவேன், பாண்டவர்கள் தோக்குற மாதிரி இருந்தா இந்த பக்கம் போய் சேர்ந்துருவேன். எந்த படம் தோக்குதோ அந்த பக்கம் சேர்ந்து அவங்கள ஜெயிக்க வைப்பேன். அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தா நல்லா இருக்குடா. நான் 18 நாள போற முடிச்சு பூமி பாரத்தை குறைக்கலான்னு பார்த்தா இவன் போற முடிக்க விட மாட்டான். இவனை கொண்டாதான். யார சொல்றேன், உண்மையாவே அங்கதான் நிற்கிறேன். முக பாவனை சரியில்லையே. இப்ப பாப்பேன் இவனை கொண்டாட. இவன் பார்த்தா சரி நல்லா இருக்கு. இவன் மனசு பார்த்தா ஒரு ஆள் இருந்தேன்னு வைங்களேன், எதையுமே நடக்க மாட்டேன். அவனுக்கு பேர் இருக்கு, ரொம்ப முக்கியமான பேர் சொல்றேன். முக்கியம் சரி வாங்க. விஷயத்தை 3 அப்ப வாங்கினேன். சரி இவனை கொண்டாட இவனை எப்படி கொள்றது, இவனா கொண்டுகிட்டா வழி இல்ல அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாரு. அப்பா நீ அதெல்லாம் செய்ய வேணாம், கௌரவர் பக்கம் நிக்க வேணாம், பாண்டவர் பக்கம் நிக்க வேணாம். இந்த போர்க்களத்துக்கு ஒருத்தர் ரொம்ப இடைஞ்சலா இருக்கான், அவனை மட்டும் நீ கொள்றேன்னு வாக்கு கொடுங்க. எவனா இருந்தாலும் சரி நான் கொண்டு காமிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். அப்பதான் கிருஷ்ணர் பார்த்தா வேற யாரும் இல்லப்பா, நீதான் இடைஞ்சல, நீ ஒண்ணு பண்ணு, உன்னே நீயே கொண்டுக்கன்னாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வழியில வாக்குல கொடுத்துட்டான். வாக்குக்கு பாருங்க எவ்வளவு மதிப்புன்னு. ஏன்னா வாக்கு கொண்டுக்கிறேன். வாக்கு கொடுத்தோன்னு என்னாச்சு, தன்னுடைய தலையை தானாகவே துண்டிச்சுக்கிட்டாரு. அப்பதான் கிருஷ்ணர் பார்த்தாரு, ஐயா நான் சொன்னது மாதிரியே வாக்கு தவறாம நீ நடந்துகிட்ட, அதனால உனக்கு நான் ஒரு வரம் தரேன், உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டாரு. ஐயா அந்த மகாபாரத போல கலந்துக்கணும், எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சே தவிர போல கெடுக்கணும்ன்ற நினைப்பு எனக்கு இல்ல. அதனால இந்த மகாபாரத போல கலந்துக்கிற முடியாட்டியும் இந்த போர்க்களத்தை முழுமையாக நான் கண்டு கழிக்கணும்னாரு. தலையதான் துணிச்சாச்சுல, எப்படி கண்டு கழிக்கிறதுனாரு. அப்பதான் இவர் கேட்டார், என் தலைக்கு உயிர் கொடுத்து கண்டு கழிக்க வைங்கன்னு வேண்டிக்கிட்டார். அதன்படி அவனுடைய தலையினா மலை மீது இருந்து மகாபாரத போரை பார்த்து கண்டு கழித்தது. அவன் பேரு என்ன கதை சொல்லிட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் வரக்கூடாது. சரி வரேன். அவன் யாருன்றத விழாவறியா சொல்லிடுறேன். பேர் அப்புறம் அவன் யாருன்னா பீமனுடைய மகன் கடோத்கஜன்.
சரி. இந்த கடவுட்கச்சனுடைய மகன் தான் பார்ப்பரிகான் அவனுடைய பேரு. காட்டுச்சி பார்ப்பரிகான் பேரு. காட்டுச்சின்னா காட்டுக்கே தலைமையானே. ஏன்னா பீமனுக்கு இடுதின்ற பெண்ணுக்கு பிறந்தவன் கடவுட்கச்சன். அந்த கடவுட்கச்சனுடைய பிள்ளைதான் பார்ப்பரிகா அப்படின்றாவே. அவன் தான் அவனுடைய தலைதான் மலையிலிருந்து போர்க்களத்தை கண்டுகளித்தது. மகாபாரதத்திலே பேசப்படாத ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான தமிழ ரொம்ப முறையோடு சபையில குலமங்கலத்து மேடையில பேசிய காரணத்தினால் இப்ப சொல்றேன் சத்தியமா உனக்கு முருகதான் புரியும். அறிமுகபூர்வமாகி அனந்தாய் இன்ற ஜோதி புலமையாக கர்நாடக புகழ்ந்தாரும் கரங்கள் 12 கொண்ட திருமணம் சூரியன் மகத்தை திருமணம் சத்தியம் சத்தியம் இங்கல்ல உனக்கு பார்க்கலாம் நான் ஒரு கேள்வி நினைச்சேன். 2 பேரும் சேர்ந்து சொல்லுவீங்க நினைச்சேன். யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? மூச்சு யார் எழுந்து போக மாட்டீங்க. ஊர்லதான் எழுந்து போக மாட்டீங்கன்னு தெரியும். முடிகிற காரியமாடா ஏன்டா ஊட்டிட்டு தான் தெரியும். சும்மா அறியா சரி இருக்கட்டும். ஒரு வழியா சாமி போயிட்டாரு. போயிட்டாலும் அடுத்து என் முருகன் இவர் என்ன புரிஞ்சுக்கிறதா இருக்காரு. முருகனை பிடிக்கிற என்ன பிடிக்காதனா கட்டிக்கிற மாட்டேன்னு எப்பயுமே கட்டிக்கிற மாட்டேன்னா மத்த முருகனை கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த முருகனை போய் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லுவேனா? அவ்வளவு பெரிய அதுக்காக உடனே கட்டிக்கிற மாட்டேன். கலாட்டா கலகம் பிரச்சனை ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. காலையில பஞ்சாயத்து கூட பேசி ஊர் மக்களை வச்சு தீர்த்து வெளியில வரட்டும். வீட்டுல இருக்க போக இங்கதான் காட்டு பேசிக்கிறேன். போறது அண்ணாச்சி பழம் இன்னி வரப்போறது பலாப்பழம்.